பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இவர்கள் ஏன் பிரைம் மினிஸ்டர் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, இவர்களே பேசி முடித்துக் கொள்ளலாம். இது காங்கிரஸ் கட்சி தானே கர்நாடகத்தில் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்குது. பாஜக ஆட்சியை வீழ்த்தணும் அப்படின்னா திமுகவும் தாவேகவும் ஒரே இணையணும் மாதிரி திருமாவளவன் சமீபத்தில் பேட்டி கொடுக்கிறார். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், 2029 பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் பிரைம் மினிஸ்டர் தான் வருவார் எந்த சூழ்நிலையிலும். இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களுடைய ஐஎன்டிஐயில் இருக்கிறாங்களா? இல்லை. இன்னைக்கு இப்போ திமுகவில் இருந்து ஐஎன்டிஐ கூட்டணியில் யாரும் இருக்காங்களா? இல்லை. ஆனால் எந்த சூழ்நிலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியாக வருவதை யாராலும் தடுக்க முடியாது. அதற்கு இப்பொழுது எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். தொழில்துறை அமைச்சர் அரசு பள்ளியில போயிட்டு குழந்தைகளுக்கு வந்து ஆங்கிலம் பேச யாருங்க? திருமாவளவன் ஒரு நெருடலோடு தாவேகா கூட்டணியில பயணித்துக் கொண்டிருக்கிறார். இல்ல, அதனால தானே அங்க ஒரு கால், அங்கேயும் ஒரு கால் வச்சிருக்காரு, இங்கேயும் ஒரு கால் வச்சிருக்காரு. அவர் ஏண்டா போனோம்னு நினைக்கிறாரா அல்லது இங்க ஏன் இருக்கிறோம் என்று நினைக்கிறாரா என்பதை ஒரு தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி தாவேகாவோடு நெருங்குவதால் இந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் திருமாவளவன். அந்த மாதிரி ஒரு கேள்வி இதுவரை நான் கேள்விப்படல. இப்ப நீங்க சொல்லிதான் அதை பத்தி தெரியுது. தொழில்துறை அமைச்சர் சார் அரசு பள்ளியில போயிட்டு ஆய்வு நடத்திட்டு குழந்தைகளுக்கு ஆங்கிலம் பேச வரலன்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் ஒன்று வெளியாயிருக்கு. பல்வேறு தரப்பினர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அமைச்சர்கள் ஆய்வு பண்ணதுல தவறு இல்லை. ஆனா அங்க போய் அந்த குழந்தைய மிரட்டுற துணியில அந்த குழந்தை கை கட்டி நிக்குது. ஒரு அமைச்சர் போய் இங்கிலீஷ்ல வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்டா அது வந்து அந்த குழந்தை நடுங்கி போய் இருக்குது. அது அடிமைத்தனம் போல நடத்தியிருக்காங்க. உண்மையிலே தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சர் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆனா அதே குழந்தை திருப்பி அந்த டீச்சர் கேட்கும்போது அழகா எல்லாத்துக்கும் பதில் சொல்லுது. அவங்க அப்பா என்ன தொழில் பண்றாங்க, என்ன கேள்வி கேட்குற எல்லா பதிலும் சொல்லுது. நீங்க போகும்போதே 2-3 கேமரா தூக்கிட்டு போய் இந்த சினிமா ஷூட்டிங் மாதிரியே தான் நடந்துட்டு இருக்கு. இப்பவும் முதலமைச்சர் தான் ரீல்ஸ் பண்றாருன்னா எல்லா அமைச்சரும் ரீல்ஸ்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா வந்து இன்னைக்கு எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்களும் இன்னைக்கு நடக்கல. ஆனா இன்னைக்கு ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சொல்றாங்க. அதை தொடர்ந்து போயிட்டு இருக்குது. இல்ல, அமைச்சர்கள் வந்து 3-4 கேமராவோட போய் குழந்தைய போய் மிரட்டும் போது எந்த குழந்தையும் பயப்பட தானே செய்யும். இப்போ திடீர்னு சிவமணி போய் 4 பேர் வந்து கேமராவோட வந்து பதில் சொல்ல என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு பதில் சொல்ல முடியாது. ஆனா குழந்தைய அடக்குமுறை பண்றது வந்து தவறு. அதே குழந்தை ஆங்கிலத்தில் அழகாக பதிலும் சொல்லியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 50 நாள் ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? 59 நாள் ஆச்சு. கற்பழிப்பு சம்பவம் 151. ஒரு நாளைக்கு 3 கற்பழிப்பு சம்பவம் நடக்குது. ஒரு நாளைக்கு 3 கற்பழிப்பு சம்பவம் நடக்குது. 2 நாளைக்கு ஒரு தடவை 3 தடவை படுகொலை நடக்குது. 3 நடக்குது. ஒரு நாளைக்கு 3 கற்பழிப்பு சம்பவம், 2 நாளைக்கு 3 படுகொலை, 75 மற்ற இதர குற்றங்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்துட்டு. நான் சொல்றது இந்த ஆட்சியை நான் குறை சொல்லலை. இதை ஏன் தடுக்க முயற்சிக்கவில்லை? உங்களுக்கு ஒரு ஆட்சி வந்த பிறகு குறைந்தபட்சம் ஒரு 6 மாதமாவது அவகாசம் கொடுத்து இந்த ஆட்சியை எப்படி நடைபெறுகிறது என்பதை பார்க்க வேண்டும் என்பதுதான் எல்லா எதிர்கட்சியினுடைய ஒரு தர்மம் கூட. ஆனால் வந்த புதுசில் இதையும் ஏன் தடுக்கவில்லை என்பதுதான். ஆட்சியை குறை சொல்லுது. அமைச்சர்கள் ரீல்ஸ் பண்ண வேண்டாம், இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நண்பர்கள் ஜான் ஆரோக்கியசாமி அவங்க எல்லாம் வந்து எல்லா கூட்டங்களையும் கலந்துக்கிட்டாங்க, அமைச்சரவை கூட்டங்களை கலந்துக்கிட்டாங்க. அது எப்படி சரியானது தானா? அவருக்கு எதுவும் அந்த அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகள் இது கொண்டு முன்கூட்டியே திட்டமிட்டு இது பண்ண அது மிகப்பெரிய தவறு. ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ பதவி இருக்கும்போது, கவர்னர் பதவியேற்புல நடத்தி வைக்கும்போது அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னாக்கி, நாங்கள் இறைவனுடைய சாட்சியாக நடைபெறுகின்ற விஷயங்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ நேராகவோ யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து தான் ஆட்சிக்கு வர்றாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் வந்து ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணுவும் எப்படி கலந்துக்கிட்டாங்க? அது வந்து சத்திய பிரமாணத்துக்கு எதிரானது, சட்டத்திற்கு புறம்பானது. இவங்களுக்கு அமைச்சரவை எப்படி நடத்த வேண்டும், அமைச்சரவை யாரெல்லாம் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் தெரியவில்லை. நீங்க ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தொடர்ந்து குற்றம் சாட்டி வரீங்க. என்னென்ன தகவல்களை தொடர்ந்து சொன்னாலும் கூட எதிர்கட்சிகள் அவங்க வந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சி வந்து பாஜகவுடைய மேற்பார்வையில நடக்கு, அவங்க தான் வழி நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள்லாம் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய நிலை தான் இருக்கு. அதாவது அவங்க தான் கூடயே இருக்காங்க, நாங்க எதிர்த்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். இதை போய் பாஜக மேற்பார்வை நடக்குன்னு சொன்னா அது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? கரூர் சம்பவத்துக்கு பிறகு நாளைக்கு முதலமைச்சர் கரூருக்கு போறாரு. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல 32 பேருக்கு வந்து அரசு வேலை வழங்குறாரு. எப்படி பாத்தீங்கன்னா
செந்தில் பாலாஜிட்டு தான் கேட்கணும். அவங்க யார்கிட்ட பார்த்தாங்க என்னங்கிறது அவங்கள்ட்ட தான் பார்க்கணும். இடைத்தேர்தலை வந்து மனசில் வச்சு தான் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி திமுக இல்லை, அதை பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியும். இல்லை, தமிழ்நாடு அரசியலில் இதற்கு முன்பு இல்லாத வகையில் எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு கட்சிக்கு ரிசைன் பண்ணிட்டு போகிறதோ அல்லது குதிரை பேரம்ங்கிற ஒரு விமர்சனம், இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிக மோசமான ஒரு அரசியல் நகர்வை நோக்கி போயிட்டு இருக்கிறதா பார்க்குறீங்களா? இல்லை, நிச்சயமா இது மாதிரி ஒரு மோசமான அரசியல் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. இதை முதலமைச்சர் ஆலோசனை பெற நடைபெறுகிறதா, அவருடைய கீழே இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் he is busy with horse trading, MLA's trading. அவர் வந்து நீர்வளத்துறை அவர் கவனிக்கவில்லை. he is busy with horse trading, எம்எல்ஏக்களை விலை பேசிட்டு தான் இருக்கிறார். ஸோ நீர்வளத்துறை எங்கே இருக்குது? இன்னைக்கு காவிரியில் தண்ணி இல்லை, மேட்டூர் டேம் காய்ச்சிருக்கு, தண்ணி எப்படி கொண்டு வரணும்? ஜூன் மாதம் இன்னைக்கு காவிரி டெல்டாவில் நாற்று பாய் நடணும். ஆனால் இதுவரைக்கும் இன்னைக்கு ஜூலை 2 மாதம் ஆச்சு. ஆகஸ்ட் செப்டம்பரில் அறுவடை பண்ணணும். ஆனால் இன்னைக்கு தண்ணியே இல்லை, நாற்றே நடலை. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தமிழகத்தில் எம்எல்ஏக்களை விலை பேசிக்கொண்டு இன்றைக்கு குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னு சொல்லி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு, ஊழலை கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்சியை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஆட்சியில ஊழல் கட்டுப்படுத்தப்படுதுன்னு நீங்க நினைக்கலாம்? பாரதிய ஜனதா கட்சியில் யாராவது அப்படி பேசியிருந்தால் அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். இல்லை, இன்னும் அதிகமான எம்எல்ஏக்கள் விலை பேசப்பட வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்க? இல்லை, அதை பற்றி ஒன்றும் தெரியல. யார் விலை பேசுகிறாங்க, யார் விலை போகிறாங்கிறது தெரியல. இந்த இடைத்தேர்தல்ங்கிறது ஏற்கனவே 2-3 மாநிலங்களுக்கு இடைத்தேர்தல் சொல்லப்பட்டது. தமிழகத்தில் அதோட ஒட்டியிருக்கக்கூடிய தமிழகத்துக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படலை. என்ன காரணம்? தொடர்ந்து எல்லாம் முடிக்கிட்டு அவர் வாங்கி முடிக்கட்டும், அதனால அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுங்க எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இல்லை, அது தேர்தல் கமிஷன்கிட்ட தான் கேட்கலாம். ஏன்னா இப்போ ஏற்கனவே குதிரை பேரம் எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் நடந்துட்டு இருக்குது. இல்லை, இவங்க அதிமுக அது தொடர்பாக நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க, அதன் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டதை கருதுங்களா? இல்லை, அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. சார், சொல்லணும்னு நினைச்சா சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய தகவல்கள் ஏதாவது? அடுத்தபடியா பிரதமர் மோடி தமிழகத்துக்கு எப்போ வர மாதிரி இருக்காங்க? என்ன நிகழ்ச்சி இருக்கு? இல்லை, எய்ம்ஸ் மருத்துவமனையை பொறுத்த மட்டும் எல்லாரும் அதை வச்சு இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. நிச்சயமா அதை வச்சு கண்டிப்பாக அவர் பிரைம் மினிஸ்டர் வந்து அதை திறந்து வைப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். இப்போ வந்து மத்திய அரசை பொறுத்த மட்டும் இப்போ நிதியை பற்றி காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அதாவது நிதி வந்து குறைச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு 14வது பிளானிங் கமிஷன் பார்த்தீங்கன்னா 32% தான் நிதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 15வது நிதி கமிஷன்ல இருந்து 42% இன்னைக்கு மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 42% மத்திய அரசு நிதி கொடுக்கு. கேஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 1700 ரூபாய்க்கு கேஸ் வாங்கி கிட்டத்தட்ட 600 ரூபா தள்ளுபடி பண்ணி 925 ரூபாய்க்கு தான் இன்னைக்கு கேஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உஜ்வாலா ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 300 ரூபா கம்மி பண்ணி 30 லட்சம் பேருக்கு 600 ரூபாய்க்கு கேஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு கேஸை பொறுத்தவரையிலையும் பெட்ரோலை பொறுத்தவரையிலையும் இன்னைக்கு நம்ம நாடு வந்து இன்னைக்கு 2 மாதத்துக்கான ஸ்டாக் வச்சுருக்கிறோம். இன்னைக்கு பாகிஸ்தானில் 411 ரூபா ஒரு பெட்ரோல், ஒரு லிட்டர் விலை. இலங்கையில் பார்த்தீங்கன்னா 320 ரூபா. ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தா 110 ரூபா. 7% தான் நம்ம கூட்டியிருக்கிறோம். இந்தியாவை தவிர எல்லா நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா 50% பெட்ரோல் விலை கூட்டியிருக்காங்க. உரவரையை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 4500 ரூபா யூரியா, ஒரு மூடை யூரியா 4500 ரூபா. ஆனால் இன்னைக்கு 300 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம், மத்திய அரசு தான் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஏபி பார்த்தீங்கன்னாக்கி 4000 ரூபாய்க்கு வாங்கி 1200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க விவசாயிகள். இது மத்திய அரசு தான் கொடுக்கும். தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் அதே தான் கொடுக்குறோம், நார்த் ஈஸ்டில் உள்ளவங்களுக்கும் அதே தான் கொடுக்குறோம். ஆனால் மத்திய அரசு தான் அதை கொடுக்கும். அதே மாதிரி ரேஷன் கார்டுகளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கார்டு வச்சுருக்கவங்களுக்கு இன்னைக்கு 25 கிலோ அரிசியை வந்து எல்லா வீடுகளுக்கும் இன்னைக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்கறது மத்திய அரசு ஃப்ரீயாக கொடுக்குது. ஆனால் மாநில அரசு தாங்கள் கொடுப்பது போல எந்த அரசு வந்தாலும் அதை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கேஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னாக்கி வெளிநாட்டிலேருந்து வாங்குறத விட 20% கல்ஃப் கண்ட்ரிஸ் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் குறைச்சி 7-8% தான் இன்றைக்கி வாங்குகிறோம். மீதெல்லாம் ரஷ்யா போன்ற நாடுகள்லேருந்து வாங்குகிறோம். ஆக எந்த நாட்டையும் நம்பி எந்த இதுலேயும் நமக்கு தயாராக, அவர்களை அடுத்த நாடுகளை நம்பி தயாராக இல்லை. நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் நாடு இது. 60 நாளைக்கான எல்லா தேவையிலையும் நம்ம வச்சுருக்கோம். கேஸை பொறுத்தவரையிலும் இவ்வளவு 1.25 லட்சம் கோடி ரூபா நீங்கள் நஷ்டம் ஏற்படும். நீங்கள் டெர்மினல் பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் வச்சுருந்தோம் முன்னாடி, இப்போ 4 டெர்மினல் வச்சுருக்கோம். இன்றைக்கி பைப் லைன் பார்த்தீங்கன்னா 6000 கிலோமீட்டர் பைப் லைன் போடுறோம் கேஸ் கம்பெனி.
அதனால தான் இன்னைக்கு டாலர் விலை பேரலுக்கு வந்து குறைஞ்சா கூட அந்த உள்கட்டமைப்பு வசதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியை இன்னைக்கு மத்திய அரசு தாராளமாக இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு என்பதை தெரியும்.